இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சார் வணக்கம். வணக்கம் சார், நேத்து தாவேக்காவோட நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடந்திருக்கு வேலூர்ல. விஜய் அவர்கள் பேசும்போது ஒரு குட்டி கதையோட ஸ்டார்ட் பண்றாரு. திமுகவை ரொம்ப காட்டமா விமர்சிக்கிறாரு. சோ எப்படி பாக்குறீங்க? இப்ப ஒரு விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி அதிமுகவை சீண்டக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பண்ணாரு, பட் நேத்து அந்த விஷயம் எல்லாம் பண்ணல. தாவேக்காவோட இந்த அரசியல் எப்படி போறதா பாக்குறீங்க? இல்ல, திமுகவுக்கு எதிரான அரசியல அவர் கூர்மைப்படுத்திக்கிட்டே போறாருன்னு தான் சொல்லணும். அவர் புதுசா ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு. தாராளமா விமர்சிக்கட்டும். திமுக ஒன்று விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி இல்லை. அதையெல்லாம் நம்ம தப்புன்னு சொல்லலை. ஆனா அவர் அந்த மேடையில சில கருத்துக்களை புரிதல் இல்லாம நிறைய பேசிட்டார். போக போக அவருடைய ஆணவம் அதிகமாகுதோன்னு தோணும். தன்னம்பிக்கை, அதிக தன்னம்பிக்கை, அதீத தன்னம்பிக்கைன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் ஆணவம்ங்கிறது. நம்ம இந்த நடுவில் 2 படிநிலைகளை தாண்டி எடுத்த உடனே ஆணவம்னு நினைக்க தோணுகிற அளவுக்கு அவருடைய உடல் மொழியும் பயன்படுத்திய வாய்மொழியும் சொல்லுது எனக்கு. என்னை விமர்சிச்சா தமிழ்நாட்டு மக்களை விமர்சிக்கிற மாதிரிங்கிறது தன்னம்பிக்கை இல்லை. மிக நிச்சயமாக அது திமிர்த்தனம், ஆணவம் தான் நான் சொல்லுவேன். எந்த தலைவரும் அந்த வார்த்தையை சொன்னதில்லை. என் பின்னால் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்கன்னு நீங்க பின்னாடி கூட கை காட்டலாம். அது அந்த மக்களுக்கு, உங்களை பின்தொடர்வர்களுக்கு பெருமையா இருக்கலாம். உங்களுடைய தன்னம்பிக்கையை காட்டலாம். உங்களுடைய இலக்கை அடைவதற்கான ஒரு உத்வேகத்தை கொடுக்குற விஷயமா அதை எடுத்துக்கலாம். என்னை விமர்சிக்கவே கூடாதுங்கிறது தான் அது ஆணவத்தை தவிர வேற எந்த வார்த்தையை என்னால் போட முடியல. காமராஜரோ, அண்ணாவோ, பெரியாரோ, ஜெயலலிதாவோ, எம்ஜிஆரோ, கலைஞரோ சந்திக்காத விமர்சனங்களா சார்? அவங்க யாருமே என்னை யாரும் எதுவும் சொல்லாதீங்கன்னு என்னைக்குமே சொன்னது இல்லையே. சொல்லடி படட்டும்னு தானே எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க. அதையும் தாண்டி தானே வந்து மிளிர்ந்தாங்க. புரியுதுங்களா? ஆட்சியை பிடிச்சாங்களோ பிடிக்கலையோ, வெற்றியோ தோல்வியோ, விமர்சனங்களை தாங்காத இந்த தலைவர் யாராவது ஒருத்தர் உண்டா? தேர்தல் அரசியலுக்கே வராத பெரியார் சந்திக்காத விமர்சனமா? நான் சொல்றேன், நீ நம்பாத, நீ கேள்வி கேளு, என்ன கேள்வி கேளுன்னு தான் அவரே சொல்லி கொடுத்தார். தேர்தல் அரசியலுக்கே வராத பெரியார். நீங்க ஆட்சியை பிடிக்க நினைக்கிற விஜயை கிழிச்சு தொங்க விடவும் தயாரா தான் இருப்பாங்க. நீங்க தாங்கவும் அதற்கு உரிய பதிலை சொல்லவும் தயாரா தான் இருக்கணும். என்னை விமர்சிக்கவே கூடாதுங்கிற வார்த்தை தான் அதுல ஒளிஞ்சிருக்கு. உங்களுடைய கோழைத்தனத்தை மறைப்பதற்கு தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்தாதீங்க. தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்கள் அல்ல. சரிதானா? இது இந்த ஒப்பீடு இதுக்கு என்ன அர்த்தம்னு விஜய்க்கு தெரியாம பேசியிருக்கிறார். புரியுதுங்களா? அப்போ அவர் இந்த திரும்ப சார் அவருக்கு ஆலோசனை சொல்றவங்க அவர் எங்கேயோ கடவுளுக்கும் மேலானவரா காட்டுறாங்க. தப்பு. விஜய் ரொம்ப ரொம்ப தப்பு பண்றார். நீங்கள் எவருக்கும் மேலானவர் அல்ல. அது முதல்ல அவர் புரிஞ்சுக்கணும். அந்த தன்னடக்கம் தான் ஒரு தலைவனை உருவாக்குவதற்கான அடிப்படை தகுதி. அந்த பாயிண்ட்டுக்கே என்ன விஜய் வந்து சேரல, அல்லது அவர் அதை யோசிக்கவே விட மாட்டாங்க அவருடைய ஆலோசகர்கள். அப்படிதான் நான் நினைக்க தோணுது. அது இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு இடத்துல விஜய் இஸ் தமிழ்நாடு, தமிழ்நாடு இஸ் விஜய்ன்னு சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு ஜோசப் ஸ்டாலின் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ரஷ்யா இஸ் ஸ்டாலின்பாங்க, ஸ்டாலின் இஸ் ரஷ்யாம்பாங்க. இந்திரா காந்தி அவர்களையும் சொல்லுவாங்க. அது கூட அந்த தலைவர்களே சொல்ல மாட்டாங்க, மற்றவர்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்திராவே தன்னை திருத்தி கொண்டதும் உண்டு இல்ல. அன்னைக்கு அந்த இந்திரா செஞ்ச பாவத்துக்கு, தவறுக்கு இன்னைக்கு காங்கிரஸ் மன்னிப்பு கேட்குது இல்ல. அது டெல்லி கலவரமாகட்டும், மிசா கலவரமாகட்டும், எமர்ஜென்சி ஆகட்டும். நீங்க சொன்ன சர்வாதிகாரி, நீங்க ஒரு புருஷ அது அரசியலுக்கு வந்து ஒரு மாற்று அரசியலை கொண்டு வர்றேன், இவங்க எல்லாம் சரியில்லை, நான் வந்து நல்லது காட்டுறேன்னு சொல்ற ஒரு சர்வாதிகாரிகளையா நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்? நல்ல விஷயங்களுக்கு எடுத்துக்கணும் சார். ஆனா இப்ப கேள்வி என்னன்னா சார், இவ்வளவு நாளா இந்த டோன்ல அவர் பேசல, இந்த தடவை பேசும்போது ஒரு ஆணவ பேச்சு தெரியுது, பயங்கரமான கோபம் வெளிப்படுது. இதுக்கான காரணம் என்ன? அதான் சொல்ற, அவர் தப்பா அந்த பிம்பத்தை நோக்கியே அவர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டே போறாங்க. விஜய் உஷாரா இருக்க வேண்டிய நேரம். தன்னை சுற்றி இருப்பவரோட முதல்ல ஒரு கவனமா இருக்கணும். இல்லாட்டி நான் சொன்னேன், அந்த அதீத தன்னம்பிக்கைங்கிறது ஒரு ஆபத்தான ஒரு இந்த பிரிக்கிற கோடு. அது இப்படி நவந்தா அது எங்க வேணாலும் போய் உள்ளோம். இந்த ஆபத்தை முதல்ல விஜய் உணரணும். ஏன்னா வளர்ந்துகிட்ட ஒருத்தர் 50 வயசை சுத்தி இருக்கிற ஒரு தலைவரை பார்த்து சொல்ற வார்த்தை அதெல்லாம். அண்ணாமலைக்கு நான் அதை சொன்னேன். என்னை போன்ற பல பேர் சொல்றோம் இவ்வளவு ஆணவம் கூடாதுன்னு. உடல் மொழி சரியில்லை. நம்ம எத்தனை பேட்டி கொடுத்துருப்போம், எத்தனை பேட்டி பார்த்தோம், அவர் பேட்டியில எத்தனை பார்த்தோம். உனக்கு எவ்வளவு சம்பளம், நீ எங்க வேலை செய்யற கேட்டாரா? எத்தனை பேட்டில கேட்டார். ஒரு நிருபர், சம்பளத்துக்கு வேலை செய்யற நிருபர் பார்த்து கேட்கிற கேள்வியா சார் அது? உங்களுக்கு என்ன வருமானம், நீங்க உங்களுக்கு அந்த காசு எங்க இருந்து வச்சுன்னு அந்த நிருபர் கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? காரணம் என்ன? அந்த அதிகாரம் தன்கிட்ட இருக்கு. மோடியும் அமித்ஷாவும் தனக்கு அளப்பரிய அதிகாரத்தை கொடுத்துட்டதா நினைச்சு அதுல உண்மையும் இருக்கு. அந்த அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு ஆட்சிக்கு வராத போதே அவ்வளவு ஆணவத்தை காண்பித்த அண்ணாமலை இன்னைக்கு எங்க சார் இருக்காரு? அவர் நான் எள்ளி நகையாடல, அவருக்காக நான் பரிதாபப்படுறேன். இதோட ஒரு அரசியல் வாழ்க்கை முடிவு போல. இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. போகதான் போறார் அண்ணாமலை. பக்குவத்தோட போனார்னா நான் சந்தோஷப்படுவேன். ஒரு பொக்கை கொடுத்து வாழ்த்து சொல்லுவேன். அதிகாரம் கையில இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு அல்லது இருக்கிற போது இவ்வளவு ஆட்டம் ஆடாதீங்கன்னு நம்ம சொன்னோம். நீங்க அதிகாரத்துக்கே வராத போது நீங்க உங்களை கடவுளுக்கு மேலானவர் நினைக்கிறீங்களே, உங்களை நினைச்சு பரிதாபம் தான் பட தோணுது விஜயை பார்த்து எனக்கு.
பல வார்த்தைகள் நேற்று தப்பு தப்பா பேசுறாரு. அவருடைய எதுவுமே நேற்று நாடகத்தனங்கிற வார்த்தையை ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ண போறேன். நேற்று விஜய் நடந்துகிட்டதை பார்த்து தேவையில்லை சார். உங்க கண்ணில இருந்து கண்ணீர் வந்து கிளிசன் போட்டீங்களா அப்படிலாம் நக்கல் பண்ண மாட்டேன். எதுக்கு அலறீங்க? அவசியம் என்ன வச்சு? எந்த வார்த்தைக்கு நீங்க அலறன்னு மக்கள் தமிழன் எடை போடுவான் சார். உணர்வுகளுக்கு ஆட்பட்ட தமிழனுக்கு உணர்ச்சிகளை பத்தி நல்லா தெரியும். எது இயல்பா வரும், எங்க வரணும், எங்க வராது. வரவே இல்லைனாலும் மனசுக்குள்ள எவ்வளவு இறக்கம் இருக்குன்னு எடை போடுறவன் தான் தமிழன். முதல்ல தமிழர்களை விஜய் புரிஞ்சுக்கணும். ஆனா விஜய் தன்னை ஒரு விக்டிமா பாக்குறாருன்னு நினைக்கிறேன். என்ன உங்களை என்ன ஆளாக்கிட்டாங்க? எதுல நீங்க பழி வாங்கிப்பட்டீங்க சொல்லுங்க. என்ன ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. என் மீது பழி சுமத்துகிறார் ஸ்டாலின் அல்லது திமுகங்கிறார். என்ன பழி சுமத்துறான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்ன பழி? எஃப்ஐஆர்ல சேர்த்தாங்களா? வழக்கு போட்ட 2வது நாள் விசாரணை கூப்பிட்டு உங்களை அலக்கழிச்சாங்களா? உங்களை என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்க. உங்களை எந்த வகையில பழி வாங்கினாங்க? ரோட் ஷோ போட மாட்டேங்கிறாங்க, மீட்டிங் போட மாட்டேங்கிறாங்க, நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க. சரி, அது எல்லாருக்கும் ஆனது. அப்ப நான் இனிமேல் நிபந்தனைகளுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு நீங்க எழுதி கொடுங்க போலீஸ்ல. நிபந்தனைகளுக்கு உட்படுகிறேன்னு எழுதி கையெழுத்து போட்டனால அந்த மேடையில் நீங்க பேச முடிஞ்சு வேலூர்ல. அந்த மைதானத்தை அந்த கிரவுண்ட் உங்களுக்கு கொடுக்கலைன்னா நீங்க கோர்ட்டுக்கு போயிருப்பீங்களே. அதே ஸ்டாலின் அரசு தான் உங்களுக்கு அனுமதி கொடுத்து நீங்க அந்த வேலூர்ல அந்த மேடையில பேசுறீங்க. அதுவே அந்த திமுக அரசு கொடுத்ததுதான். தமிழ்நாடு அரசு கொடுத்த அனுமதி. திமுக அரசு கூட சொல்லக்கூடாது. அது எல்லாருக்குமான. நாளைக்கு கேப்ரியல் போய் பேசி மேடை போறதுனாலும் அனுமதி கொடுக்கணும். கொடுக்கலன்னா கோர்ட் இருக்கு. புரியுதுங்களா? உங்களை என்ன பழி வாங்கினாங்க? எதுக்கு இந்த சுய பச்சாதாபம் தேட நினைக்கிறீங்க? அப்போ உங்கள் மீது நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகுதான்னு எனக்கு அந்த கேள்வி கேட்க தோணுதில்லை. தன்னம்பிக்கையற்ற ஒருவர் தான் இப்படி அடுத்த ஆயுதங்களை கையில் எடுப்பாங்க. தேவையற்ற ஆயுதங்கள், அதாவது பிரயோஜனப்படாத ஆயுதங்கள். இதெல்லாம் எவ்வளவோ பேர் எடுத்து ஏமாந்து போன ஆயுதத்தை விஜய் எடுக்கிறாரு. எனக்கு பரிதாபமா இருக்கு. ஒரு விஷயம் என்னன்னா சார், விஜய் அவர்கள் அவரோட அரசியல் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது முதல் மாநாடு நடக்கும் போதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஹைப் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வெளியே வந்து பேச பார்க்கும்போது 2வது மாநாட்டை கூட நான் பாராட்டேன். கொஞ்சம் மெருகேறி இருக்குன்னு நான் ஹைப். ஆனா இந்த தேர்தல் கூட்டங்கள்ல ஒரு போறாருல, இப்ப நீங்க முதலமைச்சராவே நீங்க ஆயிட்டீங்க தலைவரேன்னு கொண்டு அவரை ஏத்தி விட்டுருக்காங்களோன்னு தோணுது எனக்கு. என்னோட பாயிண்ட் என்னன்னா சார், ஃப்ரெஷ்ஷான விஷயங்கள் வரமாட்டேங்குது. அதே ஸ்டாலின் எதிர்ப்பு எல்லா மீட்டிங்லயும் பார்த்தா ஸ்டாலின் அவர்களை பர்சனல் அட்டாக் பண்றதா இருக்கலாம். அதுதான் இஷ்யூ பேஸ்டா பேசுறது கிடையாது. இஷ்யூ பேஸ்டா பேசினாலும் ஒரு 2 இஷ்யூ மேம்போக்கா டச் பண்றது. போக போக அந்த ஒரு ரெப்புடேஷன் இருந்துகிட்டே இருக்கு. புதுசா ஃப்ரெஷ்ஷா எதுவும் ஆட்சியில இருக்கிற ஸ்டாலின் எடுத்து பேசட்டும் சார். நம்ம அதுக்குள்ள கேள்வி கேட்க வரோம். நீங்க ஒரு நேரேட்டை செட் பண்ணுங்க. தாவேகா வர்சஸ் திமுக நேரேட்டை செட் பண்றாரு, பண்ணிக்கோங்க. உங்க இலக்கு, உங்க கனவு அது. ஆனா இன்னைக்கும் அண்ணாதிமுக நீங்க அவ்வளவு சுலபத்துல புறந்தள்ள முடியாங்கிறத என் பார்வை. பட் உங்க இலக்கா இருக்கலாம், உங்க கட்சி நிர்வாகிகளுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். அந்த போர்வையில என்னைய பத்தி எதுவுமே பேசப்படாது சொல்லி பதுங்கும் போதுதான் அதை அந்த கோழைத்தனத்தை நம்ம அம்பலப்படுத்தணுங்கிற நான். விஜய்க்கு துணிச்சல் இருக்குன்னு யாராவது சொன்னீங்கன்னா அதை நம்பாதீங்க. ஏன்னா அது அவரே தான் எனக்கு சொல்லி கொடுக்குறாரு. கடந்த 2-3 கூட்டங்கள்ல தன் மேல ஒரு பரிதாபத்தை ஏற்படுத்திக்கிறார். என்ன நடந்துச்சு உங்களை பார்த்து பரிதாபப்படுறதுக்கு? உங்ககிட்ட மக்கள் எதிர்பார்க்கறது துணிச்சலை. ஜனநாயகன் படம் வரலையே, இல்ல பிஜேபி பண்ண சேட்டையை கேட்கறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு தைரியம் வரல சார். எதுக்கு உங்களுக்கு இந்த வீராப்பு? நான் ஓப்பனாவே உங்களுக்கு எதுக்கு இந்த வீராப்புன்னு கேட்கிறேன். கேட்டா அது ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிறாங்க. எது ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்க சார். நீங்க மட்டும் ஸ்டாலினை மட்டும் நீங்க எதிர்க்கல. நீங்க முதலமைச்சராக அதுக்கு ரேஸ்ல 2 பேர் ஈக்குவலா வர்றாங்க. 3வது ஒருத்தர் வர்றாரு சீமான். 3 பேரை எதிர்த்து பேசுறதா அரசியல். சரி, ஸ்டாலினே எதிர்த்து பேசிட்டு எடப்பாடி முதலமைச்சர் ஆயிட்டு அவர் என்ன பண்ணுவாரு? தமிழ்நாட்டை விட்டு காலி பண்ணிட்டு வெளியே போயிடுவாரு. அந்த எடப்பாடி பிஜேபியோட கூட்டணி சேர்ந்திருக்காரு. அதை நீங்க விமர்சிக்க மாட்டீங்களா? பழி வாங்குறாங்கன்னா 2 தடவை டெல்லிக்கு கூப்பிட்டு தான் என்ன விசாரிக்கணுமா? என் பேர் எஃப்ஐஆர்ல இருக்கா? வேற யாராவது சார்ஜ் பண்றாங்களா? எதுக்காக என்ன 2 தடவை டெல்லி கூப்பிட்டு கேட்டீங்கன்னு பிஜேபி கேட்கறதுக்கு உங்களுக்கு துணிச்சல் இல்லையே. இந்த கோழைத்தனத்தை மறைக்கிறதுக்கு எதுக்காக இந்த வீராப்புன்னு கேட்கிறேன். இப்ப நீங்க சொன்ன மாதிரி திமுக விமர்சிக்கலாம், தப்பே கிடையாது. விமர்சிக்கணும்னு இறங்கியாச்சுன்னா இஷ்யூ பேஸ்டா விமர்சிக்கலாமே. இல்ல, கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணணும். அதை பண்ண மாட்டாரு. அதான் சொன்னேன், அதுல செலவிடுற நேரத்தை இவரை வேற இடத்துக்குள்ள கொண்டு போய் தள்ளுறாங்க. விஜய தள்ளுறாங்கன்னு சொல்றதே எனக்கு வெக்கமா இருக்கு. ஆட்சியை பிடிக்கிற நினைக்கிற ஒரு தலைவன் சுயமா யோசிக்கணும் சார். சுய அறிவோடு இருக்கணும். சுய நினைவோடும் சுய அறிவோடும் தன்னம்பிக்கையோடு இருக்கணும் தான் என்ன ஆள நினைக்கிற முதலமைச்சர்கிட்ட நான் எதிர்பார்ப்பேன். அவங்க தள்ளுறாங்கன்னு சொல்றது எனக்கே வெக்கமா இருக்கு. உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? தமிழ்நாட்டில் சரிபாதி, நான் ஆட்சிக்கு வந்தா சரிபாதி இடங்கள், பாதி மாவட்டங்கள்ல எஸ்பி பெண்களா இருப்பாங்க, கலெக்டர் பெண்களா இருப்பாங்க. இதை யாரோ ஒரு பிரகஸ்பதி எழுதி கொடுக்குறான். நீங்க இல்லையே, இது எப்படி சாத்தியம்? கேட்கணுமா கேட்கக்கூடாதா? ஒரு வருஷம் ஐஏஎஸ் எப்படி நடக்குது, ரிசல்ட் எப்படி வருது, அலாட்மெண்ட் எப்படி வருது? 6 பேர் 7 பேர் 10 பேர் 12 பேர் வர்றாங்களே, வேற மாநிலத்துக்காரங்க வர்றாங்க. அவங்க எல்லாருக்கும் அந்த இடம் கொடுக்க முடியுமா? எத்தனை ஆண் எத்தனை பெண் நமக்கே தெரியாது. பிள்ளைய நல்லா படிக்கணும், பொம்பளை பிள்ளைய நிறைய வருதுன்னு ஒரு ஐடியாவுக்கு வரலாமே தவிர சரிபாதின்னு எப்படி சொல்லுவீங்க? எல்லாரும் எப்படி கலெக்டர் போட முடியும் ஒரே நேரத்துல? இல்ல நிரந்தரமா 5 ஆண்டுகள் நீங்க ஆட்சிக்கு வரீங்கன்னா 5 ஆண்டுகள் சாத்தியமா?
சரி, இதாவது ஏதோ கடந்து போயிடலாம். அந்த அந்த வார்த்தையை தான் என்னால ஜீரணிக்க முடியல. என்னை விமர்சிச்சா மக்களை தமிழ்நாட்டை விமர்சிக்கிற மாதிரி பரிதாபமா இருக்கு. விஜய் நினைச்சா ரொம்ப தப்பு பண்றாரு. ஆனா இப்ப நீங்க இதை விமர்சிக்கிறீங்க, ஓரளவுக்கு தமிழ் மக்கள் பெருசா கோவப்பட்ட மாதிரி தெரியலையே. தமிழ் மக்கள் நம்மளை அவமானப்படுத்திட்டாங்களேன்ற மாதிரி பாக்கலையே. அது எப்படி? அதெல்லாம் ஃபோரம் இல்ல, அவங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபோரம் இல்ல. அதுக்கு கைதட்டி ஆயிரக்கணக்கான பேர் சிரிச்சு, நிறைய பேர் அது அவருடைய விசுவாசிகள். அவருக்கு என்ன நடந்தாலும் 1000 இல்ல 5000 கொண்டு எடப்பாடி ஒரு 10,000 கொடுக்கறத அறிவிச்சிருக்கிறாரு. இவர் அறிவிச்சு அந்த 10,000 வாங்கினாலும் விஜய்க்கு ஓட்டு போறவங்க தான் அங்க கைதட்டினவன். தமிழ்நாட்டு மக்கள்ங்கிறதுக்கு ஒரு ஃபோரம் இல்லை. எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க காட்டுவாங்க தன்னுடைய முடிவை. இதே விஜய்க்கும் போட்டு மௌன புரட்சி போட்டு அவர் முதலமைச்சராகவும் ஆக்கலாம். இப்படி முதிர்ச்சியற்ற ஒரு ஆளுக்கு இவ்வளவு ஆசை, இவ்வளவு 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 கூடாதுன்னு ஒரு காமெடி பார்த்தோமே, அந்த மாதிரி விஜய்க்கு பாடமும் கத்துக் கொடுக்கலாம் மக்கள். சரிதானே? நம்ம கையில் அது கிடையாது. அதெல்லாம் நீங்க அளவிட முடியாது, வெளியே தெரியாது. இப்ப ஏறக்குறைய 2 வருஷம் ஆச்சு அவர் கட்சியை ஆரம்பிச்சு. நிறைய மாநாடுகள் நடத்திட்டாரு, நிறைய ரோட் ஷோஸ் போனாரு, இந்த மாதிரி நிறைய பொதுக்கூட்டங்கள் நடத்தியிருக்காரு. போக போக டிவி கேவுக்கு வேகம் கிடைக்கிற மாதிரி இருக்கா, ஏதோ ஒரு தேக்க நிலை எட்டின மாதிரி இருக்கா? இல்ல, அப்படி சொல்ல வேண்டாம். முதல்ல ஒரு வெளியில வர்றதே எனக்கு முதல் சந்தோஷமா இருக்கு. அப்படி வர்றது வேற நிர்வாகிகள் கூட்டமாவே போட்டு போயிட்டு நான் மக்களை சந்திக்கிறேன்னு பொய் சொல்லக்கூடாது. நீங்க QR கோடு எத்தனை நாளைக்கு வச்சு கூட்டம் போட்டுட்டே இருப்பீங்க? மக்களை சந்திக்கணும் சார். அந்த கட்டுப்பாடு இல்லாம கட்டுக்கடங்க ஒரு நடிகனுக்காக தான் கட்டுக்கடங்காம வர்றாங்க, தலைவனுக்காக அல்ல. தலைவர் விஜயை நோக்கி கட்டுப்பாட்டோடு வர்றாங்கன்னா அதைத்தான் விஜய் நம்பணும். அப்படி வர்ற தொண்டர்களுக்கு, ரசிகர்களுக்கு நீங்க ஒரு அறிவுரை சொல்லி என்னைக்காவது ஒரு அறிக்கை வந்திருக்கா சார்? ஒரு ட்விட்டு போட்டுக்கிறா சார், கொஞ்சம் கட்டுப்பாட்டோட இருங்க, எல்லா மாவட்டத்துக்கு நான் வர்றேன். ஒரு ட்விட்டு ஒரு தலைவன் செய்ய வேண்டிய வேலையா இல்லையா? பொறுப்பு மிக்க தலைவன் அதை செய்யணுமா? நீங்க ஆட்சி எப்படிங்கிறலாம் அப்புறம். இந்த லட்சணத்துல முதல்ல கட்சி நடத்துங்கன்னா எப்படி நீங்க ஆட்சியை பிடிப்பீங்க? பிடிக்க விட கூடாதுங்கிற நான் குறைஞ்சபட்ச அறிவுரை கூட நானும் சொல்ல மாட்டேன். எங்களை பார்த்து யாரும் சொல்லக்கூடாது. நீங்க யாரு சார்? எங்க சார் ஆட்சி பண்ண போறீங்க? தேவ தூதர்களா நீங்க? சொல்லுங்க, என்ன அழிச்சாட்டி அது? நான் பாடமும் கத்துக்க மாட்டேன், யாரும் எங்களுக்கு பாடமும் சொல்லி கொடுக்காதீங்க. தப்பு நடந்துகிட்டு தான் இருக்கும், நடந்தா நாங்க வேற இடத்து மேல பழி சொல்லுவோம். கேட்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கே சார், நமக்கு ஜீரணிக்கவே முடியல. ஆனா ஓவராலா இப்ப நான் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு டிபேட்டாவே இருந்திருக்க கூடாது. தமிழ்நாடு விஜய், விஜய் இஸ் தமிழ்நாடுன்னு சொல்றத பெரிய விவாதிக்கிற அளவுக்கு அவர் பேசியிருக்கவும் கூடாது. இன்னைக்கு டிவிக்கு ஆட்கள் கேட்கும் போது ஐடியாலஜி தேவையில்லைன்றாங்க. கட்சிக்கு ஐடியாலஜி அந்த மாதிரி தேவையில்லை. ஏங்க, ஒரு பொண்ணு எனக்கு எக்ஸாமே இல்லைனாலும் பரவாயில்ல அடுத்த தடவை எழுதிக்கிறேங்க. என்னங்க அக்கிரமம் அது? எதுக்கு அந்த ரீலை பார்த்துட்டு விஜய் ஒரு ட்விட்டு போட்டுக்கணும். அந்த ரீல்ஸ அட்டாச் பண்ணி ஒரு ட்விட்டு, தங்கையினுடைய இந்த பேட்டியை பார்த்தேன், மனசு வலிக்குது, எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு, நான் இன்னும் 10 ஊருக்கு வரப்போறேன், பரீட்சையை விட்டுட்டு படிக்கிறத விட்டு வராதிங்க, அவன் தான் சார் தலைவன், அப்படிப்பட்ட தலைவர் தான் சார் இந்த நாட்டுக்கு தேவை. அதை ரசிச்சுக்கிட்டு பாத்தீங்களா, மார்க்கே தேவையில்லைங்க, எக்ஸாமே தேவையில்லைங்க, பெருமையா சார் அது. எட்டி கண்ணத்துல அரைஞ்சிருக்கணும். விஜயே உரிமையோட நீங்க வாமா, உன் அண்ணனா உன்னை அரைகிறேன்னு அரைஞ்சிருக்கணும் சார். எது கேக்குறேன்னா சார், ஓரளவுக்கு அரசியலோட ஸ்டாண்டர்டே கம்மி பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்ப ஐடியாலஜி தேவை, பயமா இருக்கு. இந்த பசங்க பேசுற பேட்டி எல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. வந்து பைக்ல விழுறான் சார், செத்துட்டானா யாரு சார்? அந்த குடும்பத்தை நினைச்சு பார்த்தானா சார் அவன்? சொல்லுங்க சார். விஜய் காரணம் இல்லை அதுக்கு. அவர் பாட்டுக்கு ஒரு வண்டியில போயிட்டு இருக்காரு, 4 பேர் வந்து விழுகிறான்னா விஜய் என்ன பண்ணுவாரு? ஒரு பொதுவான அறிவுரை, ஒரு கண்டிப்பு, உரிமையோட உங்க அண்ணனா நான் சொல்றேன், இப்படி பண்ணாதீங்க. நானும் அந்த ட்விட்டு போடுவார்னு பாக்குறேன், போடவே மாட்டேன். மாறா திமிர்த்தனம், ஆணவத்தனம் கூட்டிட்டு போயிட்டு வசனங்களை வேற மாதிரி பேசிட்டு போறாரு. விஜய் நினைச்சா பாவமா இருக்கு, பரிதாபமா இருக்கு. ஆதங்கத்தோட அந்த கருத்து சொல்றேன். அவர் விமர்சிக்கணும்னு எனக்கு நோக்கம் இல்லை. அவருடைய வார்த்தைகள் மெருகேறிட்டு இருக்குன்னு விக்கிரவாண்டிக்கு அடுத்து மதுரையை பார்த்து நான் சொன்னவன். நான் அவருக்கு ஸ்பேஸ் கொடுங்கன்னு சொல்றவன் நான் இன்னைக்கும் சொல்லுவேன். நேற்று 40 நிமிஷம் பேசினா எல்லாமே புறக்கணிக்கிற வார்த்தையில, நல்ல வார்த்தையில் நிறைய சொல்லிக்கிறாரு. தொண்டர்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறது தான். இப்ப நமக்கு போட்டியே திமுகவா நாமளாங்கிறதாங்கிறது ஒரு உற்சாகப்படுத்துற வார்த்தை, நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஆனா அதோட பல அபத்தங்களையும் சேர்த்து பேசுற போதுதான் நமக்கு பரிதாபமா இருக்கு, பயமா இருக்கு சில நேரங்கள்ல. அது நீங்க சொன்னது இப்ப ஒரு அரசியல்னு பார்த்தோம்னா ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கிறாரு, திமுக எதிர்க்கிறாரு. இது எல்லாமே அதிமுகவோட அரசியல். அப்ப அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படும் பார்க்கலாமா? எல்லா கட்சிக்கும் பாதிப்பு இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். அதிமுகவுக்கு ஏன் கூடுதலா இருக்க வாய்ப்புன்னா, அந்த தொண்டர்கள்ட்ட உற்சாக நாடாளுமன்ற தேர்தல் அப்ப குறைஞ்சு போச்சு. தேர்தலுக்கு முன்பாகவே குறைஞ்சது. ரிசல்ட் இன்னும் கொஞ்சம் குறைய வச்சிடுச்சு. முதல்ல அதிமுக தொண்டர்களுக்கு நம்பிக்கை அளிக்கிற மாதிரி எடப்பாடியுடைய செயல்பாடுகள் இல்லாம இருந்தது. இப்ப அன்புமணியோ ஒரு அளவு மனமாற்றம் வந்த பிறகு தினகரன் அவர் ஒரு அணியில இருக்கிறதுக்கே அனுமதிச்சதுக்கே கூட இந்த மாற்றம் இருக்குல்ல. இது ஒரு வருஷம் முன்னாடி ஒரு எடுத்திருந்தானா அந்த முடிவை, இன்னைக்கு அதிமுக இருக்கிற இடமே வேற சார். அதே பெர்செப்ஷன், அதிமுக மையப்படுத்திய பெர்செப்ஷன் ஒண்ணு இருக்குல்ல, பரவாயில்ல ஒண்ணு சேர்ந்தாங்களே, இப்படி பேசு பொருள்னு ஒண்ணு இருக்குல்ல. இதுதான் சார் முதல்ல அதிமுக தொண்டை உற்சாகமாவும், அந்த உற்சாகத்தை மக்கள் கவனிப்பாங்க, மக்கள் மனசுல போய் அதிமுக இடம் பிடிக்கும். இந்த வாய்ப்பை, நேரத்தை எடப்பாடி தவற விட்டார். ஏதோ இப்போ ஓரளவு இறங்கி வந்திருக்கிறார்.
இன்னும் கூட அதிமுக பிரிஞ்சிருக்கு. சசிகலா இருந்தா கொஞ்ச நேரத்தில் அறிவிக்க போறாங்களா சார், தனி கட்சியாரு 500 ஓட்டு வாங்குவாங்களா 5000 ஓட்டு வாங்குவாங்களா? 5 ஓட்டு அந்த கிராமத்துல வாங்கினாலும் அந்த 5 ஓட்டு அதிமுக வர வேண்டிய ஓட்டு சார். சசிகலாவால் வருகிற ஓட்டு 5 ஓட்டுனாலும் அது அதிமுக ஓட்டு. அது போனா போட்டோம். சீமான் சொல்லுவாரு, அவருக்கு கொள்கை அரசியல் பண்றாரு, வேற சித்தாந்த அரசியல் பண்றவர் அவரு சொல்லலாம், எடப்பாடி சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை. புரியுதுங்களா? சோ அந்த அவநம்பிக்கை தான் மக்கள்கிட்டையும் அப்படியே அது தொடர செய்யும். சோ ஒரு நல்ல மாற்று அப்படிங்கிறது வரலையோன்னு பேசுற அந்த விஷயம்தான் அந்த இடத்துல கொண்டாந்து விஜயை வச்சு இந்த அதிமுக ஓட்டை தான் அவர் அதிகமாகும். எது பலவீனமாக இருக்கிறதோ அவர்களிடமிருந்து அது. ரெண்டாவது அவர் வெளிப்படையாவே வலையை வீசினார் மதுரை மாநாட்டில். எனக்கும் தலைவர் எம்ஜிஆர் தான் போட்டாரு ஒரு போர்டு விஜய். அதிமுக தொண்டெல்லாம் வேதனையில இருக்கிறாங்க, இவருக்கு என்ன யார் தலைமையில இருக்கு பாத்தீங்களா அந்த கட்சின்னு சொன்ன போதே எடப்பாடி தலைமை அவர் கேள்விக்குள்ளாக்கினார். சோ வெளிப்படையாகவே அதிமுக வாக்கு வங்கியை நோக்கி வலை வீசினார். மற்ற எல்லோருக்கும் பாதிப்பு இருக்கும், அதிமுக கூடுதலா இருக்குமோன்னு நான் சந்தேகப்படுறேன். ஒரு பார்வை பார்க்கிறேன்.